வணக்கம். ஆக்சுவலா நானு இந்த நம்ம ஃபெமினைன் எனர்ஜி இருக்குல்ல, அதாவது ஃபெமினைன் எனர்ஜி வந்து ஒரு காளியோட இத வந்து எடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து இந்த காளி இந்த மாதிரி டேட்டி எடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களால வந்து சர்வே பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அப்பதான் வந்து நெறையா வந்து பெயின்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதமே இந்த ம் போல்டான டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ண வேண்டியது இருக்கும். அ இதுக்கெல்லாம் வந்து என்ன வேணும்? அந்த கட்ஸ் வேணும். அது எல்லாமே என்ன இந்த காளி எனர்ஜி வந்து உங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, இல்ல அப்டின்னு சொன்னா உங்களால பல இத உள்ள வந்து அழிக்க முடியாது. அ நெறைய வந்து டார்க் நம்ம வந்து உள்ள வச்சிருப்போம். உள்தன்மையில வந்து இருக்கும். எல்லாமே வந்து அழிக்கப்படணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து காளி, அப்புறம் வந்து ம் பைரவர் இந்த மாதிரி ஒரு ஃபியர்ஸ் டேட்டிய வந்து நம்மளுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுப்போம். அப்ப வந்து நம்ம வந்து இத பார்க்கும்போது, இந்த காளி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு ம் ஒரு போல்ட்னஸ், ஒரு ஆண் தன்மை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து காட்டும். அப்போ ஆனா நம்ம வெளியில வந்து நம்ம இது இல்ல அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து ரொம்ப நம்மளால இது பண்ண முடியாது. ஏன்னா, அந்த மாரி ஜர்னி இது. ஸோ மோஸ்ட்லி இந்த எனர்ஜில தான் வந்து இருக்கணும். அதுமாரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ம் யாராவது வந்து செக்ஷன் புக் பண்ணணும்னா, என் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. அம் அப்புறம் அந்த காளி ஆராக்கிள் வந்து நான் டெக் இருக்கு. அத நீங்க ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும், எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து அ மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? நான் ரீடிங் பார்ப்பேன். ஏன்னா காளியோடது வந்து நான் வந்து திரும்ப காளின்னு பேசும்போது தான் வந்து ஞாபகம் வருது. அ ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி காளி வந்து இருக்குமா? ஆனா உங்களுடைய மாஸ்குலின்ட்ட வந்து நீங்க வந்து பார்வதி மோட்ல தான் வந்து நீங்க அ பா அவங்க கிட்ட போம்போதே நீங்க வந்து பார்வதி மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆவீங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து அப்படி சேஞ்ச் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து மிரர் காட்டணும். அப்ப நீங்க எப்படி வந்து காளி இதுல எடுத்து பண்ணினீங்களோ, அதே மாரி தான் அவங்களும் வந்து காளி, பைரவர் இந்த மாரி ஒரு ஃபேஸ் டேட்டிய வந்து அவங்களும் எடுக்கணும். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களால தாங்க முடியாது மாஸ்குலின். ஸோ அதனால தான் உங்கள பார்த்து வந்து ஓடுவாங்க. அப்புறம் வந்து பேச வராது. ஏன்னா எனர்ஜி ரொம்ப காளிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவி எனர்ஜியா இருக்கும். ஸோ அவங்க த்ரோட்ல போய் வந்து அடைச்சிரும். அவங்களால வந்து அவங்க நெனச்சாலுமே அவங்களால வந்து பேச்சு வந்து வராது. உண்மை தன்மை வந்து அவங்களால வந்து அவங்கட்ட வந்து பேச முடியாது. அதாவது எனர்ஜி வைஸ் நீங்க நல்லா இது பண்ணுவீங்க. பட் நேருக்கு நேர் வந்து வந்து பேச முடியாது. ஸோ இந்த பார்வதி மோடுக்கு வந்து நீங்க வந்து வரம்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்க கிட்டயே வந்து நெருங்கி வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த மாஸ்குலின் வந்து என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து சேஃபா இருக்கிற மாரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்பதான் வந்து இவ அமைதியா இருக்கிறா. ஸோ நம்ம அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் குடுக்கும். ஸோ பிசிக்கலா வந்து அவங்க வந்து நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த பார்வதி மோட் அதாவது இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம், நீங்க வரம்போது தான் அது அது வந்து சாத்தியப்படும். இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது ரன்னர் சேசர் அப்புறம் செப்பரேஷன் ஏதாவது ஒண்ணு வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த எல்லாத்தையும் நீங்க முடிச்சதுக்கப்புறம், அந்த அழித்தல் அதாவது உள்தன்மையில் எல்லாமே வந்து அழித்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்வதி மோடுக்கு வந்து நீங்க நார்மல் மோடுக்கு வந்து நீங்க போகும்போது, அவரு என்ன பண்ணுவாரு, மாஸ்குலின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சேஃபா வந்து இது பண்ணுவாங்க. உங்கள வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுடைய தேவை வந்து அவங்களுக்கு உங்களுடைய நீ ஒ உங்களோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்பட ஆரம்பிக்கும். அம் அப்போ உங்கள வாண்டட் அவங்களுக்கு தேவை, நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெனைப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து காம் ஆயிருவாங்க அந்த அந்த நேரத்துல. ஏன்னா அவங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே இது வந்து நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள. இந்த காளி, இந்த பைரவர், இந்த உக்ர தெய்வத்தினுடைய அந்த கான்செப்ட் வந்து வரம்போது தான் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து மாஸ்குலின் வந்து இ அவங்கள மாரியே இந்த காளி தத்துவத்தையோ, இந்த வந்து பைரவ தத்துவத்தையோ அவங்க வந்து ஃபியர்ஸ வந்து எடுத்து உள்ள அழிக்கிறதுக்கு வந்து அவங்க தயாரா இருக்கிற மாஸ்குலின் வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. வரவே மாட்டாங்க. ஆனா போல்டா இருந்து இதெல்லாமே அழிச்சிட்டு அவங்க வரம்போது, நீங்க வந்து பார்வதி மோடுக்கு வந்து காம் ஆகும்போது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட வந்து வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க மனமும் வந்து ரொம்ப ரொம்ப காமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்னா, அவங்களுக்குள்ள உள்ள எனர்ஜி வந்து என்ன சொல்லும்னா, "நீ சேஃப். நீ சேஃபா இருக்கிற." மாஸ்குலின் வந்து அவங்களே அவங்க நெனச்சுப்பாங்க. நம்ம சேஃபா இருக்கிறோம். நம்ம வந்து
ட்ரஸ்ட்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ப முடியுது. இந்த ஜர்னிய பத்தி வந்து எனக்கு வந்து நம்ப முடியுது. இவள வந்து நம்ப முடியுது. ஸோ நம்ம வந்து இத லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யோசிக்க ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருப்பாங்க. நம்மள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எமோஷனலா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஏதோ ஒரு அவங்களுக்கு அது அந்த அந்த எனர்ஜி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மேஸ்குலின பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன எமோஷன் ஏன் இப்படி வருது? அப்படிங்கிற மாரி அவங்க கன்ஃப்யூஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க வந்து நார்மல் வர வ வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெடியா இருப்பாங்க. அப்புறம் வந்து நல்லா அமைதியா இருப்பாங்க. எமோஷனலா நல்லா பிரசன்ட்டா இருப்பாங்க. நீங்க என்ன என்ன பண்ணாலும் அது எமோஷனலா உங்ககிட்ட வந்து பிரசன்ட்டாவே இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. லெஸ் டிஃபென்சிவா மாறிருவாங்க. இல்லன்னா 2 பேருமே மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த ஃபைட் மோட்ல இருந்து ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்மளும் அதே ஃபைட் காளிய எடுத்திருப்போம். அவங்களும் அதே காளிய அப்படிங்கிற மோட்ல வந்திருக்கும். அப்ப 2ம் ஃபைட்டிங் மோட்லயே தான் வந்து மோஸ்ட்லி ஃபைட்டிங் மோட்ல தான் வந்து போகும். அ ஏன் ஏன்னதுலன்னா என்னன்னா, நான் வந்து காளிய தான் வாராகி, காளி, பைரவர் இந்த மாரி தான் ரொம்ப எடுப்பேன். எல்லா டேட்டையும் இந்த மாரி உக்ர டேட்டி தான் வந்து எடுப்பேன். எனக்கு சாஃப்ட் டேட்டியே வந்து அவ்வளவா நான் எடுக்கல இதுவரைக்கும். அதுக்கப்புறம் நானா அதுக்கப்புறம் எல்லாம் என்னோட இது எல்லாத்தையும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம், திருப்பி நான் என் அவுங் அ மாஸ்குலினுக்கு மட்டும் வந்து நான் வந்து காம்னஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அப்புறம் தான் வந்து அந்த பீஸ் எல்லாமே வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் தான், அவங்களே வந்து ஒரு நண்பக நம்ம நம்ப ஆரம்பிப்பாங்க நம்மள. சரி ஓகே. நம்ம இந்த எனர்ஜி வந்து கரெக்ட் தான். நம்மளுக்கு வந்து லெசன்ஸ் குடுக்க தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. அப்போ எல்லாமே அவங்களும் அந்த ஜர்னிய பத்தி வந்து நல்லா வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஸோ புரிஞ்சவொனே என்ன அப்டின்னா, கான்டாக்ட்க்கு வந்து அவங்களா வந்து வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மீட்டிங் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் அ பிசிக்கலா வந்து அவங்களுக்கும் வந்து தேடுதல் இருக்க ஆரம்பிச்சுரும். நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தோமோ, அதே மாரி அவங்களுக்கும் வந்து இருக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இதெல்லாம் வந்து மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட மிந்தி வந்து காட்ட மாட்டாங்க. உள்தன்மையில் இருக்கும். மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நம்மட்டயே வந்து திருப்பி நல்லா காட்டுவாங்க. நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். டைரக்ட்டா வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளோட ஃப்ரீக்வன்சி தான் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய ஹோம் ஃப்ரீக்வன்சி மாரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து சேஃபா, ட்ரஸ்ட்டா நம்ம மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்து அவங்க வந்து இருப்பாங்க. அப்ப எமோஷனலாவே அவங்க என்ன என்ன ரொம்ப நம்மட்ட மட்டும் அ சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மை 2 பேத்துக்குமே வந்து எந்தவித ஒளிமறைவும் இருக்காது. உண்மை மட்டுமே தான் பேசுவோம். ஸோ அந்த ம் அ அந்த கான்வர்சேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மைத்தன்மையா இருக்கும்போது 2 பேருடைய ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆகும்போது, அவங்களுக்கு வந்து எமோஷனல் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கும்போது, நம்ம எப்படி அவங்க கிட்ட இருக்கும்போது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவோமோ, அதே மாரி அவங்களும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சேஃபா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களும் அதுக்கப்புறம் அவங்களோட பெர்சனல் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ வந்து மெயினா மெயினா வந்து மாஸ்குலின் வந்து என்னைக்கு ஃபீலிங்ஸ சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு எமோஷனல வந்து அவங்க அவங்கள காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க இந்த ஜர்னிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து மாஸ்குலின் வந்து எமோஷனல வெளிய காட்ட பயப்படுவாங்க. ஏன்னா, அவங்கள வீக்ன்னு நம்ம நெனச்சுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. என்னைக்கு வந்து அவங்களோட எமோஷனல வந்து தைரியமா வந்து நம்ம கிட்ட வெளிய காட்டுறாங்களோ, அப்ப வந்து அவங்க வந்து நம்மள வந்து நம்புறாங்க. இந்த ஜர்னிய புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கும்போது வந்து சேஃபா ஃபீல் பண்றாங்க. எமோஷனலா வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அட்ராக்ஷன் நம்ம கிட்ட உள்ள அட்ராக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம கிட்ட அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சோல் வந்து நம்ம கிட்ட வந்து கொண்டு வரும் அவங்கள. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, ஐ கான்டாக்ட் வச்சே நம்ம ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா வந்து இது பண்ணுவோம். சோல் வந்து புல் இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கலா வந்து பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா வர ஆரம்பிக்கும். அப்புறம் எமோஷனல் அட்ராக்ஷன்ஸ் வந்து வரும். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபெமினைன் தான் எனக்கான ஆளு. ஸோ இவங்க தான் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நம்மள வந்து புரொடெக்ட் பண்றது, நம்மள வந்து இவன் நமக்கான ஆளு. ஸோ நம்ம வந்து இவளுக்கு வந்து புரொடெக்ட் குடுக்கணும். ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து குடுக்கணும். நம்ம மேல வந்து ஃபோக்கஸ் பண்றது. இது எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்க அவங்க எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாரி இதெல்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்க. அவங்க
அவங்க இது மாஸ்குலின் வந்து வேற மாரி தான் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும்போது தான் அவங்க 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 இதெல்லாம் வந்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபைட்டிங் எனர்ஜிய வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஃபைட்டிங் எனர்ஜி வந்து எப்போ ஸ்டாப் ஆகும்னா, நம்ம எப்படி காம் ஆகுறோமோ உள்தன்மை, அப்பப்போ வரும். பட் முந்தி வந்து ஃபுல் டைமும் அப்படியே இருந்துகிட்டு இருப்போம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகும்போது அந்த ஃபைட்டிங் எனர்ஜி வந்து நிறுத்துவோம். அ அப்புறம் ட்ரஸ்ட் குடுப்போம். கனெக்ஷன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து அ நம்பிக்கை அப்படிங்கிறதை வந்து நம்ம குடுத்துருப்போம் அவங்களுக்கு. ஹார்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். 2 பேத்துக்குமே வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அப்ப நம்ம 2 பேருமே வந்து க்ளோஸ் ஆகுறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நான் அப்போ நம்மளே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்னா, அவங்க கிட்ட நம்ம அந்த ஃபைட்டிங் மோட்ல இருந்து அன்பான மோடு, அதாவது பார்வதி மோடுக்கு வந்து நம்ம வந்து போக ஆரம்பிப்போம். ஸோ போக ஆரம்பிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து காம் ஆகுறது. அப்புறம் வந்து அவங்களுடைய மாஸ்குலின் பொலாரிட்டிய அவங்க அப்பதான் எடுப்பாங்க. அதுவரைக்கும் வந்து அவங்க மாஸ்குலின் பொலாரிட்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமு தான் வந்து அவங்க மாஸ்குலின் பொலாரிட்டி எடுத்து, அந்த மாஸ்குலினோட ரெகக்னைஸ் பண்ணி, அதுல அவங்களுக்கு நம்மளுக்கு என்னலாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்களோட இதையே வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அ அப்புறம் 2 பேத்துக்குமே யூனியன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து நடக்கும். தேங்க் யூ.